ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா legacyclick.com சொல்லிட்டு இதுதான் அந்த வெப்சைட்டு. நீங்கள் கூகுளில் போய்ட்டு legacyclick.com சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அது ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஆட் வியூ பண்ணி தான் மணி ஏர்ன் பண்ண போகிறோம். சரி, நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு போட்டதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு சைட்டும் நம்ம அது என்ன சொல்கிறது, வியூவர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களும் வியூவர்ஸும் பார்த்திங்கன்னா என்னோடய சேனல்லேருந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஒரு சைட்டையும் போய்ட்டு அவங்க வியூ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா அந்த சைட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் எந்த சைட் விசிட் பண்ணுன்றதுக்காக தான் நான் இது போடுறேன். ஸோ இந்த சைட்டில் வந்து நீங்கள் எது ஃபேக்கான சைட்டுன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அது ஃபேக்காக இல்லையான்றது தெரியும் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணாமலே இது ஃபேக் சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இது மூலிமா மணி ஏர்ன் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றது. ஸோ இது வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி நான் சொல்லலை. ஸோ விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ யாரையும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா லெகசி கிளிக்ஸ், இது பார்த்திங்கன்னா இதுவும் ஆட் வந்து வியூ பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். ஜஸ்ட் நம்ம போய்ட்டு அந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வந்துட்டு ஆட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ எவ்வளோ பேமெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏனப் பார்த்திங்கன்னா ஒரு கிளிக்குக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பர்சன்டேஜ் பேஸ்லேயும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரெஃபரல் லிங்க்ஸ்க்கான அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பேபால், பைசா, பர்ஃபெக்ட் மணி, பயனர், பேர் அது மூலயமா நம்மளுக்கான அமௌண்ட் வந்து ஈஸியாக வந்துட்டு பே அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ண உடனே நம்மளுக்கான மெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மெயில் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணுமோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும். ஸோ அதுலேருந்து அந்த வெரிஃபிகேஷன் லிங்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு நமக்கு இன்னொரு மெயில் வரும். ஸோ அது மெயில் பார்த்திங்கன்னா வெல்கம் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 500 இருக்குது. அதாவது 0.00500 இருக்குது. ஸோ எத்தனை ஆடு கிளிக் பண்ணியிருக்கோன்னா 3 ஆட் தான். 3 ஆடுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம நார்மலாக செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா சைட்லேயும் காமனாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்சனல் செட்டிங்ஸில் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை போய் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ரெஃபரல்ஸ் வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்து ரெஃபர் பண்ணும்போது ஸோ லிங்க் வந்துட்டு நமக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த ரெஃபரல் லிங்க்கு. ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்துட்டு நம்மளோட ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ஸோ இது மூலிமா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பு இது மூலிமா கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு லிங்க் பண்ணி இது மூலிமா நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ ஆட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏர்ன் மணின்ற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் வியூ ஆட்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லீகசி கிரிடுன்னு இருக்குது. இந்த கிரிடும் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணோன்னா அதில் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வியூ ஆட்ஸில் போய்ட்டு ஸோ நமக்கான ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு ஆடை கிளிக் பண்ணும்போது ஸோ ஆடோட லிங்க் வந்து நெக்ஸ்ட் டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஆட் வந்து ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வெயிட் ப்ளீஸ்ன்ற இடத்துல வந்து க்ரீன் மார்க் மாதிரி ஒரு ரூலர் ஓப்பன் ஆகும். ஸோ அது கம்ப்ளீட் ஆன பிறகு க்ரீன் மார்க்கு ஸோ இந்த அப்சைட் டவுன் பிக்சர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். எந்த பிக்சர் அப்சைடில் டவுனில் இருக்கோ அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் போய்ட்டு பேலன்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு கிளிக்குக்கான அமௌண்ட் எவ்வளோன்றது இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 100 ஆட் ஆகிருக்கு. ஸோ 4 கிளிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பண்ணதில் 500 இருந்தது. இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 100 வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைட்ஸை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நமக்கு விருப்பம் இருந்தால் தான் ஒரு சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.